வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். அழகானவங்களை எல்லாரும் பாராட்ட தான் செய்கிறோம், ரசிக்கிறோம். ஆனால் அதே அழகானவங்க கிட்ட ஆணவம் இருந்ததுன்னா ஒரு அடி தள்ளி தான் நிற்கிறோம். அப்போ நமக்கு அந்த அழகு பெருசாக தெரியறதில்ல. நம்ம சுற்றி பல விஷயங்கள் அழகானவை இருக்க தான் செய்யுது. உடல் அழகை விட வேறு சில விஷயங்களிலும் அழகு இருக்க தான் செய்யுது. இதை விளக்குற மாதிரி ஒரு குட்டி கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாட்டில் பேரழகியான இளவரசி ஒருத்தி இருந்தா. தன் அழகுனால் அவள் மிகுந்த ஆணவம் கொண்டிருந்தாள். பிறருடைய தோற்றத்தை கேலி செய்வது அவளுடைய வழக்கமாக இருந்தது. இளவரசியோட பிறந்த நாள் வந்தது. அதனால் அரண்மனை முழுதும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இளவரசியும் பட்டாடைகள்லாம் அணிந்திருந்தாள், அணிகலன்கள் அணிந்திருந்தாள். பார்ப்பதற்கு தேவதை மாதிரி அவ்வளவு அழகாக இருந்தா. அந்த விழாவுக்கு எப்படியோ ஒரு ஏழை கிழவி ஒருத்தி வந்துட்டா. இளவரசியை நெருங்கிய அவள், இளவரசி, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்களேன் அப்படின்னு கெஞ்சினா. அழுக்கடைந்த கந்தல் ஆடையில் அருவருப்பாக இருந்த அவளை பார்க்கவே இளவரசிக்கு பிடிக்கல. ஏ கிழவி, இங்கேருந்து போயிடு, உன்னை யார் உள்ளே விட்டா, ஏன் இங்கே வந்த அப்படின்னு எரிச்சலோட கத்தினா. அதற்கு அந்த கிழவி, இளவரசி, பேரழகின்னு உங்களுக்கு ஆணவம், அதனால தான் வயசானவன் கூட என்னை மதிக்காமல் இப்படி ரொம்ப இழிவாக பேசுகிறீங்க. ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கங்க, உங்களை விட மிக அழகான பொருள்கள் நம்ம நாட்டிலேயே இருக்குது அப்படின்னு வெடுக்குன்னு பதில் சொன்னாள். இதை கேட்ட இளவரசி கோபத்தின் உச்சத்துக்கே போயிட்டா. நீ சாவதற்காக தான் இங்கே வந்திருக்க, அதனால தான் இப்படி பேசுகிற அப்படின்னு கத்தினா. என்னை விட அழகான பொருள்கள் 3 நீ எனக்கு இப்போவே காட்டணும், இல்லாவிட்டா உனக்கு தூக்கு தண்டனை தான். இப்போவே என்னோட புறப்படு அப்படின்னு இளவரசி அந்த கிழவியை கூட்டிட்டு வெளியில் கிளம்பினா. அவளை ஒரு பொய்கைக்கு அழைத்துட்டு போனா அந்த கிழவி. அங்கே பூத்திருந்த செந்தாமரை பூவை அவளிடம் காட்டினாள். இளவரசி, அந்த செந்தாமரை பூ எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க அப்படின்னா கிழவி. என்னை விட இந்த தாமரை பூ அழகு அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னா இளவரசி. இளவரசியே, இந்த பூ உங்களை விட அழகாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தன்கிட்ட பசின்னு வர தேனீக்களுக்கு தன்னிடம் இருந்து தேனை அது வாரி வழங்குது. அந்த தேனீக்களோட பசியை போக்குது. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஏழைன்னு கூட பார்க்காம, வயசானவ கூட பார்க்காம என்னை பார்த்து கத்துனீங்க. ஒரு வாய் சாப்பிட கூட கொடுக்கல அப்படின்னு சொன்னான். என்ன பதில் சொல்கிறதுன்னே இளவரசிக்கு தெரியல. அவள் அமைதியாக இருந்தாள். அடுத்ததாக கிழவி இளவரசியை ஒரு குழந்தையிடம் கூட்டிகிட்டு போனா. அந்த குழந்தை அழகாக சிரித்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருந்தது. அப்போ அந்த கிழவி சொன்னா, அந்த குழந்தைய பார்த்தீங்களா, கள்ளங்கபடம் இல்லாமல் சிரித்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துது. நீங்கள் எப்போவாவது இந்த மாதிரி சிரித்து இனிமையாக பேசி யாரையாவது சந்தோஷப்படுத்தியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா. இப்போவும் இளவரசி எதுவும் பேசலை, அமைதியாக இருந்தா. இரவு நேரம் வந்தது. வானத்தில் ஒளி வீசிய விண்மீன்களை காட்டினாள் கிழவி. மின்மினி போல ஒளி வீசும் இந்த விண்மீன்கள் என்னை விட அழகுன்னு சொல்கிறியா அப்படின்னு தயக்கத்தோடு கேட்டாள் இளவரசி. உங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் மின்மினி பூச்சி போல தான் தெரியும், எனக்கோ பேரழகு உடையதாக தெரியுது. இரவில் பயணம் செய்கிற பயணிகளுக்கு இந்த நட்சத்திரங்கள் தான் வழி காட்டுது. உங்கள் அழகுனால் யாருக்கு என்ன பயன்? வாழ்க்கையில் யாரையானும் மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கீங்களா? உதவி செஞ்சுருக்கீங்களா? யாருக்காவது வழிகாட்டி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா கிழவி. அப்போ தான் இளவரசிக்கு அவளோட தவறு புரிந்தது. நீங்கள் சொன்னது சரிதான், இது நாள் வர அழகின்ற ஆணவம் தான் எனக்கு இருந்தது. பிறருக்கு உதவி செய்யறது தான் அழகு அப்படின்றத உங்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி நல்லவளாக நிச்சயம் நடந்துக்குவேன் அப்படின்னா இளவரசி. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் காமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். நம்ம அடுத்த கதையோட அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.